அண்மை செய்தி. நீண்ட நாட்களாக காலியாக இருந்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவியில் IAS அதிகாரி பிரபாகர் நியமனம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதன் பின்னணி என்ன என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. வருவாய் நிர்வாக ஆணையர் பதவியில் இருக்கும் SK பிரபாகர் டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். அவர் தேர்வு செய்யப்பட்டதற்கான பின்னணி என்ன, விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். டிஎன்பிசி என்பது தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு ஆணையம். சுமார் 20 லட்சம் தேர்வர்கள் இந்த ஆணையத்தின் கீழ் இந்த தேர்வுகளை எழுதி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று தமிழக அரசின் பல்வேறு துறைகளுக்கு செல்கிறார்கள். எனவே இந்த துறையினுடைய அந்த தலைவர் பதவி, சேர்மன் பதவி என்பது கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக வேக்கண்டாக இருந்தது. அதாவது 2022 பாலச்சந்தர் IAS அவர் ஓய்வு பெற்றிருந்தார் ஜூன் மாதத்தில். அதன் பிறகு 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த இடத்தில் புதிய தலைவர் வேறு எவரையுமே நியமனம் செய்யாமல் நீண்ட ஆண்டுகளாக காலியாக இருந்து வந்தது. சில மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களை அந்த இடத்தில் நியமனம் செய்வதற்காக தமிழக அரசு முயற்சி செய்தது. ஆனால் தமிழக ஆளுநர் RN ரவி அதற்கு ஒப்புதல் தரமாட்டேன், அவரை ஏற்க முடியாது, நீங்கள் வேறு யாரையாவது பரிந்துரை செய்யுங்கள் என்று தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பி பதில் கடிதமும் கூட அவர் எழுதியிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் தமிழக வருவாய்த்துறை ஆணையராக இருந்த திரு SK பிரபாகர் IAS அந்த இடத்திற்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். 2 ஆண்டுகளாக காலியாக இருந்த இடத்தில் திரு SK பிரபாகர் அவர்கள் சேர்மேனாக நியமனம் செய்யப்பட்டது ஏன், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, அதற்கு பின்னால் பல நிர்வாக கணக்கீடுகள் இருப்பதாக உள்விவரம் அறிந்த அதிகாரிகள் கோட்டை வட்டாரத்தில் நமக்கு தகவலாக சொல்கிறார்கள். நமக்கு கிடைத்த விவரங்களைத்தான் நாம் இங்கே பகிர்ந்து கொள்ள போகின்றோம். அதாவது விரைவில் தற்போது ஆனாலும் கூட அவர் வேறு துறைக்கு மாற்ற இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. எனவே அவருடைய இடத்திற்கு தற்போது PS1 அதாவது முதலமைச்சருடைய செக்ரட்டரியாக ஒன்னாக இருக்கக்கூடிய திரு முருகானந்தம் அவர்கள் தான் விரைவில், அதாவது இன்னும் 1 வார காலத்திற்குள்ளாக தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளராக மாற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது, நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. எனவே அந்த தகவலின்படி பார்க்கும்போது அந்த தலைமை செயலாளர் ரேஸ்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சிவதாஸ் மீனா அவர்களுக்கு அடுத்தபடியாக திரு SK பிரபாகர் இருக்கிறார். அவர்தான் மூத்த IAS அதிகாரியாக இருக்கிறார். நம்பர் 2 என்ற அளவிலே அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் இருக்கிறார். எனவே அவருக்கு மாற்றாக முருகானத்தை, அவருக்கு பின்னிலையில் இருக்கக்கூடிய முருகானத்தை முன்னிலைக்கு கொண்டு வர வேண்டுமானால் அவரை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பதவிக்கு அவரை அனுப்ப வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் தான் வருவாய் நிர்வாக ஆணையராக இருந்த SK பிரபாகர் அவர்களை டிஎன்பிசியினுடைய தலைவராக நியமனம் செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே அவர் தொடர்ந்து இன்னும் 62 வயது வரை பணியிலேயே இருப்பார். எனவே அவருக்கான அந்த சலுகைகள் போன்றவை எல்லாம் அதிலே கிடைக்கும். விரைவில் திரு முருகானந்தம் அவர்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுவார் என்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நீண்ட ஆண்டுகளாக இந்த நியமனம் என்பது செய்யப்படாமல் இருந்தது. அதே போல டிஎன்பிசியை பொறுத்தவரையிலே IAS அதிகாரிகள் சேர்மன் பதவிக்கு நியமிக்கப்படுவது என்பது அரிதான ஒன்றுதான். நமக்கு தெரியும் 2015 அதிமுக ஆட்சியில் திரு நவநீத கிருஷ்ணன் ராஜ்யசபா எம்பியாக கூட இருந்தவர், அவர் நியமனம் செய்யப்பட்டு அவர் இருந்தார். அதற்கு முன்பும் பல உதாரணங்கள் இருந்திருக்கின்றது. இடையில் ஓய்வு பெற்ற பாலச்சந்திரன், அதே போல அருள்மொழி போன்றவர்கள் IAS அதிகாரிகள் இருந்தாலும் கூட வெகு சிலர் தான் இருக்கின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் IAS அதிகாரி SK பிரபாகர் இந்த டிஎன்பிசியினுடைய சேர்மேனாக நியமனம் செய்யப்பட்டதுக்கு பின்னால் பெரிய அரசியல், அதாவது அந்த நகர்வுகள், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுடைய அந்த நகர்வுகள் கணக்கீடு இருப்பதாகவும், எனவே அதனை கருத்தில் கொண்டுதான் இந்த நியமனம் நடைபெற்றிருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். விரைவில் இன்னும் 1 வார காலத்திற்காக பல IAS அதிகாரிகள் இடம் மாறுவார்கள் என்றும், குறிப்பாக முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் பல்வேறு இடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.